விஜய் வந்திருந்தா தான் என்டிஏ வெல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் இருக்குதா? நீங்க கூட சொன்னீங்க, இந்த மாரி விஜய் வர்றதா இருந்துச்சு, எங்க மாப்பிள்ளை உள்ள புகுந்து கெடுத்து விட்டா, அப்படி தடுத்தா அப்படி அப்படின்னு. ஆமா. ஸோ விஜய் வந்தா தான் வெல்ல முடியுங்கிற இடத்துல தான் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் என்டிஏ அப்படி இருக்குதா? இல்லைங்க. வந்தா நல்லது. அவருக்கும் நல்லது. இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியா இருந்திருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். அவ்வளோதான் தவிர, ஏங்க விஜய நம்பி தான் இவ்வளோ நாள் கட்சி நடந்துச்சா? இதுனா இன்னைக்கு நேத்து வந்த கட்சியா? எல்லாம் இதில வந்து பழங்காலத்து கட்சி. இவ்வளோ வந்து காரியகர்த்தாஸ் இருக்காங்க. இவ்வளோ வந்து அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க. இது வந்து இரட்டை இலைக்குன்னே அவ்வளோ ஓட் ஷேர் இருக்கு. இஃப் ஐ அம் நாட் ராங், அத்வாலே வந்து உங்க ஊர்ல தான் வந்துட்டு, நாங்க எலக்ஷனுக்கு பிறகு நாங்க தேவைப்பட்டா நாங்க அவர பயன்படுத்திக்கிறோம்னு சொன்னாருன்னு நெனைக்கிறேன். சரி யாரு? அத்வாலே, ராமதாஸ் அத்வாலே வந்து, ஓகே. அவர் வந்து இங்க வந்து இப்ப எலக்ஷனுக்கு பிறகு நாங்க வந்து விஜய் தேவைப்பட்டா நாங்க பயன்படுத்துறோம்னு சொல்லி சொன்னார் போல. ஸோ அந்த அது மாரியான ஒரு கணக்கு இருக்குதா? விஜய் வந்தாச்சா, அது வந்தாச்சா இன்னும் விஜய் வர்றது பெரிய கஷ்டம். விஜய் வந்து ஒண்ணா வந்திருந்தா அவருக்கு நல்லது. இன்னைக்கெல்லாம் ஓட் ஷேர் எடுப்பாங்க. ஓட்ஸ் இப்ப நீங்க சிரஞ்சீவியும் பார்த்துருக்கோம். நம்ம கண்ணு இவரு பவன் கல்யாணோட கட்சியும் பார்த்து இவங்க செலிபிரிட்டீஸ் உண்மையாவே கிரவுண்ட்ல வந்து சப்போர்ட் சிரஞ்சீவிலாம் என்ன எவ்வளோ சீட் ஜெயிச்சாப்ல? அவர் சீட்டே தோத்துட்டாப்ல. வேற யாராவது சீட் ஒரு சீட் ஜெயிச்சாப்ல. சிரஞ்சீவி வந்து 10ஓ 15 சீட்டோ ஃபர்ஸ்ட்டு அவர் ஜெயிச்சாப்ல. நீங்க இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி வேல்யூ வச்சுக்கிட்டே உங்கனால இது பண்ண முடியல. அதெல்லாம் ரைட் டைம்ல வந்தாரு.